இறைவானர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் நாளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய நட்டானு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது, என்னதான் நடக்க போகுது, நீங்க மேஷமா இருந்தாலும் சரி, நீங்க ரிஷபமா இருந்தாலும் சரி, நம்ம நட்சத்திர பலன்கள் பார்க்கணும். ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னேன். நீங்க யாரு அப்படின்றத தாண்டியும் நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது கூடிய டீப் அனலைஸ்மெண்ட் தான் இந்த நட்சத்திர பலாபலன்கள் அப்படின்னு. நான் யாரும் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. ரொம்ப ரொம்ப மெனக்கெடணும் அந்த நட்சத்திர பலாபலன் எடுக்கிறதுக்கு. அதுவும் கரெக்டாகவும் இருக்கணும். அந்த வகையில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் யாருக்கு உடையப்பட்டது நம்மளுக்கே தெரியும். சூரியனுக்கு உடையப்பட்டது. அப்ப சூரியன் இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சுதான் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான அமைப்பு இந்த ஒரு மாதம் இயங்குவதற்கு காரணமா இருக்கு. மற்றதெல்லாம் அது மேலோட்டமா இயங்கும். நீங்க ரிஷபமா இருந்தாலும் சரி, மேஷமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆல்மோஸ்ட் நீங்க மேஷம், ரிஷபம் எதா இருந்தாலுமே இந்த தடவை எல்லாமே போய் காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில் தான் அமரப்போகுது. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு 29 வருஷத்துக்கு அப்புறம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு. இந்த சூரியனும் சனியும் சேரக்கூடிய ஒரு சேர்க்கை. அது குருவோட வீட்டில். இதை வந்து நாங்கள் கிரக யுத்தம் அப்படியே சொல்லுவோம். ஒரு மாதிரி வந்து சூரியனுக்கு சனியை பிடிக்காது, சனிக்கு சூரியனை பிடிக்காது. இதெல்லாம் வந்து ஒரு ஒளி ரீதியாக சொல்லப்பட்ட ஒரு கதைகள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது ரெண்டும் சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளஸ்ஸும் இயங்கும், அந்த இடத்துல மைனஸும் இயங்கும். நான் திரும்ப சொல்ற மாதிரி ஒரு மாதிரி டெக்னிக்கலாக இதை புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வேலையில் இருந்த வேலை பளு மாறும். வேலை பளு அதிகரிக்கும் சில பேருக்கு. இந்த எதுக்கு இப்படி முழுங்கி பேசுறீங்கன்னா வேற வழியில தெரியல பஸ். நான் வந்து கொஞ்சம் அப்படியே வார்த்தையெல்லாம் தேடி பார்க்குறேன். சரி வாங்க உள்ளதை உள்ளபடியே சொல்லுவோம். வேற என்ன பண்றது? சில விஷயத்த வந்து புண்ணு வந்துருச்சுன்னா அறுத்து வந்து கட் பண்ணி அப்புறம் பேண்டேஜ் போட்டால் தான் சரின்னு சொன்னால் ஐயோ அறுக்கணுமேனு சொல்லி யோசிச்சா முடியுமா? அந்த மாதிரி தான் ராசி பலன் சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே பார்த்து பார்க்காம சொல்றதெல்லாம் தாண்டி இதுதான் கிளியர் சொல்லணும்னா, சூரியன் சனியுடைய காம்பினேஷன் எங்க இருந்தாலுமே சில சமயம் எது அதிக வலுவாக இருக்கிறது என்பதை பொறுத்து சில விடயங்கள் நிகழும். ஒன்னா அப்பா பிள்ளைக்கு பிரச்சனை வரும், இல்லை நம்ம சொல்றத பிள்ளை கேட்காது, இல்லை நம்ம அப்பா சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம். இது ரியாலிட்டி. இந்த மாசம் ஃபுல்லா அப்படிதான் இருக்க போகுது. அதே சமயம் கொஞ்சம் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்க மாட்டாங்க. இது சிம்மத்துக்கு தான் பொருந்தும், இது வந்து அப்படிலாம் இல்லை. நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது சூரியனுக்குடைய விடப்பட்ட உங்களுக்கு, உத்தரத்துக்கு, எல்லாத்துக்கும் இது பொருந்த போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இம்பாக்ட் பண்ண போகுது. ஆனா ஒரு விஷயம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து உங்க வீட்டு அதிபதி உச்சமாயி உட்காந்துருக்கிறார். அவர் காப்பாத்துவாரு. சரி விடு மச்சான், நான் பாத்துக்கிறேன், நான் உச்சமா இருக்கேன், அதனால நீ ஒன்றும் பெருசாலாம் கவலைப்படாது, என் ஃப்ரெண்டை நான் கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சுக்கிரன் வந்து சூரியனுக்கு ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு காலத்துவமாக தான் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கும் இந்த மாசம். டென்ஷனு, கோவம், ஆன்சைட்டி, லைட்டாக கொஞ்சம் டிப்ரெஷன் வந்துட்டு போகிறது, எனக்கு மட்டும் ஏன்ற மாதிரியான ஒரு கடுப்பாகிறது, உங்களை பார்த்தே காப்பி கேட் பண்ணுறது, வேலையை முடிக்க முடியாமல் கொஞ்சம் இழுபறியாக போகிறது. நம்ம நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம், ஆனால் அடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த சனினா கொஞ்சம் டிலே பண்ணுவாரா, அப்போ சேரும்போது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள். இதெல்லாம் முதல் ஒரு 20-21 நாளைக்கு. இது முதலா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரு 21 நாளைக்கு. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காரு மிஸ்டர் செவ்வாய். வந்தப்புறம் யாரதுன்ற மாதிரி சூரியனுக்கு தோல் கொடுப்பதற்கு செவ்வாய் வந்து விடுவார். அப்ப யாரையும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வந்துட்டியா, உன் வீட்டுல என் வீட்டுல நீ வந்திருக்கலாம், உச்சமுடைய வீட்டுல உன் வீட்டுக்கு நான் போகக்கூடாதுன்ற மாதிரி அப்படியே கிராஸ் ஆகி சுக்கிரன் வந்து 22ஆம் தேதி மேஷ வீட்டுக்கு டிரான்சிட் ஆயிடுவார். ஸோ அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியனுடைய காம்பினேஷன் சனியோட ஒரு அமைப்போட இருக்கும்போது கொஞ்சம் சூரியன் பலம் வாங்கி விடுவார். ஸோ 20 தேதிக்கு மேல ஓரளவுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். வில் பவர் அதிகரிக்கும். எதை வேணா பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சாமி, முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 4-5 நாள். அப்புறம் ஏப்ரல் மாதம் உங்க காட்டில் மழை தான். உங்க நட்சத்திரநாதன் உச்சமடைய போறார். அதுவும் காலபுருஷனுடைய முதல் வீட்டில் கப்பாலிடா நெருப்புடான்ற மாதிரி பார்க்குறவங்களாம் உங்களுக்கு செலிபிரிட்டிக்கு போறாங்க. ஸோ இந்த ஒரு மாதம் அப்படியே கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. ஸோ நிறையா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரியே இருப்பீங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த வார்த்தையை எப்படி சரியாக சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் கொஞ்சம் அப்படி தான். மைண்டு ஒன்று சொல்லும், மூளை ஒன்று சொல்லும். ரெண்டும் ஒன்று தானே. அப்படின்னா மனசு ஒரு மாதிரி இருக்கும், மூளை ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா லக்னமும் சரி ராசியும் சரி கொஞ்சம் வேறு மாதிரி இயங்க போகிறது. கருமிக்கல் அடிப்படையில் சில விஷயங்கள் தீர்மானம் செய்யப்படும்.
நீங்கள் என்ன தசாபுதியில் இருக்கீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒருவேளை ராகு திசையில் இருக்கீங்க, ஒருவேளை வந்து குரு திசையில் இருக்கீங்க, ஒருவேளை வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் சனி திசையில இருக்கீங்க அப்படின்ற போது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். தேவையில்லாத கொஞ்சம் அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். இல்லை அப்பாவை பார்த்தா பிடிக்காம போகலாம். இல்லை உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை கொடுக்கலாம். வேலை செய்கிற முதலாளிகிட்ட நம்ம ஒரு டீம் லீடராக இருப்போம், நம்ம ஒரு ஆளுமை மிகுந்த ஆளாக இருப்போம், நம்மளுக்கு கீழே வேலை செய்யறதுலாம் கொஞ்சம் நம்மளுடைய சினாரியோக்கு ஒத்து வராத ஆட்களாக இருப்பார்கள். அதனால அதில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல். தலைவலி, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக எட்டி பார்க்கலாம். சுக்கிரன்னாலே கண்ணாடி, நிறைய பேருக்கு கண்ணாடி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்ணாடி உடைஞ்சதுன்னா அந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கான நான் ரொம்ப ஆசையா பேசுகிறேன் நினைக்கிறேன், உங்கள்கிட்ட இருந்து பீடை போயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. அவ்வளோதான், விட்டு போயிடுச்சு. அதனால் ரொம்ப பயப்படாதீங்க. நிறைய பேர் கண்ணாடி உடையும் இந்த தடவை. இல்லை உங்கள் வால் கிளாக் நின்று போகும். வால் கிளாக் நின்று போய் பேட்டரி மாற்றுவீங்க. மாற்றும் போது அந்த பேட்டரி மாற்றுறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இடத்த பற்றி பேசுவீங்க. இடம் மாற்றத்தை பற்றி பேசுவீங்க, இல்லை இடம் வாங்குறத பற்றி பேசுவீங்க, வீட்டை பற்றி பேசுவீங்க. இதெல்லாம் நடக்கும். புதன் வேற வக்ரமாக இருக்கார், அவர் 2ஆம் வீட்டு அதிபதி வேற. ஸோ படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த ஒரு 5 விதமான பலனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம். 2வது, கொஞ்சம் ஆளுமையும் அதிகார தோரணையும் அதிகரிக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசும்போது எங்க சொல்லிக்கிட்டே இருக்க, செஞ்சு காட்டு பார்ப்போன்ற மாதிரி சில பேர் உங்களை வந்து மட்டம் தட்டுவதற்கான வாய்ப்பு. அதில் கொஞ்சம் கோவப்படுவீங்க. இந்த கோவப்பட்டு டென்ஷனு, பிபி, சுகரு, டிப்ரெஷன் இதெல்லாம் லைட்டாக வந்து எட்டி பார்க்கறதுக்கான காலம். சனி வேற வந்து இந்த கர்மிகளை சொல்லக்கூடிய ஆள். சில பேருக்கு சுகர்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். 3வது விஷயம், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆளுமை அதிகரிக்கும். எப்போ ஒருத்தனை தள்ளி விட்டோம்னா நம்ம ஜெயிக்கணுன்ற வெறி வரும். நீச்சல் தெரியாத தண்ணி விட்டா உயிர் காப்பாற்றிக்கிறதா நீச்சல் அடிக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த தடவை சனியோடு இருக்கும்போது உங்களை ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு தன்மை அதிகரிக்கும். கொஞ்சம் வேலைகளும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் சரி, எந்த விஷயமும் கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். அதை மென்டலி புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் எதுக்கு ராசி பலன் சொல்கிறேன்னா, இந்த மாதம் இப்படி தான் இருக்க போகுதுன்றது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டா இந்த மாதத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க அழகா. அதுக்காண்டி தான் கொஞ்சம் டிலே ஆக போகுது. 5வது விஷயம், கொஞ்சம் வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. கூட இருக்கிறவங்களே குழிபறிப்பாங்க. இந்த தடவை இந்த 5 தான் நடக்க போகுது. ஸோ இதில் மட்டும் கவனமாக இருந்த போதும். நெகட்டிவாக இருக்கு, பாசிட்டிவே ஒன்றுமே இல்லையா? பாசிட்டிவ் சூப்பராக இருக்கு. நீங்கள் சொன்ன சொல் மந்திர சொல்லா இருக்கும். நீங்கள் சொல்றதுக்கு மகுடிக்காக பாம்பு மாதிரி எல்லாரும் ஆடுவாங்க. ஆளுமை அதிகரிக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நிறைய அதை பில்ட் பண்ணணும்னு யோசிப்பீங்க. உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். இதெல்லாம் இந்த பாசிட்டிவாக நடக்க போகுது. பண வரல இருந்த தடை நீங்க போகுது. இதெல்லாம் ஓகே மேடம், காசு வருமா? 100% வரும். பணத்தில் எந்த குறையும் இருக்காது. மனம்தான் கொஞ்சம் சஞ்சலப்படுமே தவிர பண ரீதியான வாய்ப்புகளும் பண ரீதியான அமைப்பும் போன மாதம் எனக்கு தெரிஞ்சு 20 தேதியிலேருந்தே பணம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக வராத காசு வந்துடும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம், திடீர்னு பணம் வந்துடும். அவள் கொடுக்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணியிருப்போம், அவங்க பணம் கொடுப்பாங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கேட்கலாமான்னு தயங்கிட்டு இருந்தவங்க கூட கேட்டு பாருங்க, கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. ஓகே, படிக்கிற கிருத்திகை நட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்க? ஸோ படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அது உங்கள் தப்பு கிடையாது, புதனோட தப்பு. சரியா? பிள்ளைங்களை யாரும் திட்டக்கூடாது. அப்படி யாராவது திட்டினாங்கன்னா கீழே ஆண்டி நம்பர் 3 கால் பண்ணி சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன். பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க. சனி கொஞ்சம் டிலே பண்ணுவார். அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? ஒரு மாதம் சாமிக்கு விட்டுறலாம், விடுங்க. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய இன்னும் நீங்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒத்துழைக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டு, கொஞ்சம் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் டிலே ஆகும். இந்த ரிலேட்டிவ் புரிஞ்சுட்டு கொஞ்சம் ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. நாளை கழிச்சு சப்மிட் பண்ணணும்னா இன்றைக்கி நைட்டு உட்காந்து பண்ணாதீங்க. ஏன்னா கிருத்திகைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். 10 தடவை நீங்களே வந்து ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 11வது தடவை ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரம் வேலையை டக்குன்னு முடிக்க பாருங்கள். இதுதான். ஏன்னா எப்பயுமே நம்ம பிளானட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன், வேலையை டக்குன்னு முடிக்க பாருங்கள். இல்லாட்டி அது டிலே ஆகி தேவையில்லாமல் நீங்கள் மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலையா இருக்கு. நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் வரும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து வாய்ப்பு பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் தலைமைத்துவத்தில் இருக்கீங்களோ, ஹச்ஆர்ல இருக்கீங்களோ, அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கு. எல்லாருக்கும் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் வேற மாதிரியான வாய்ப்புகள் வரும். ஆர்டரே கிடைக்குமான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தடவை டக்குன்னு 15 தேதிக்கு அப்புறம் ஆர்டர் அப்படியே வந்து குவியும். நேரம் இருக்காது, டைம் இல்லைன்னு தடவை உங்கள் வாயிலேருந்து நிறைய வரும். ஸோ சூப்பராக இருக்க போகிறீங்க, கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய, அலைச்சல் மூலமாக ஆதாயம் வரக்கூடிய மாதமாக இருக்குது. கிளியர். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொஞ்சம் தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் நரம்புல பிரச்சனை வருது, கண்ணில் பிரச்சனை வருது, பல்லில் பிரச்சனை வருது, கொஞ்சம்
இந்த மாசம் போய் டென்டலை பார்த்துட்டு வர்றது, இல்ல கண்ணாடி பார்க்கறது, கண்ணாடி மாத்துறதுன்ற மாதிரி சில சினாரியோக்கள் கிரியேட் ஆகும். 40 வயதுலலாம் நீங்க இருக்கும்போது அந்த தசாபுத்தியும் ஓரளவுக்கு சனியோட தொடர்பு படும்போது கொஞ்சம் ஒரு மாரி மந்தத்தன்மை அதிகரிக்கும். இ இப்ப இருக்கிற மாரியே நம்மளும் இருந்துருவோமா சொல்லுங்க? நான் ஆரம்பிக்கும்போதே அதத்தான் சொன்னேன். அதனால ஐயோ! எனக்கு மட்டும் ஏன்னு இப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க. வருமானத்துல ஏதாவது ஒரு சின்ன இக்கு வரும். ஒருவேளை உங்க சுயஜாதகம் சூப்பரா இருக்கிற பட்சத்துல நல்ல வருமானம் வரும். நான் எப்பயுமே நெகட்டிவா சொல்ல மாட்டேன். இப்ப இருக்க எல்லாமே கொஞ்சம் அவேர்னஸ்க்காக சொல்றேன். வருமானம் மிகச்சரியாக வரும். நிம்மதியாக கொஞ்சம் தூங்க முடியாத தூக்கத்துல சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும். ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்க கடைசியில. இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு போராடி கடைசியில யாரோ நம்மள புகழ எடுத்துட்டு போறாங்களேன்ற மாரி சில சினாரியோகள் உருவாகும். ஆனா கடவுளுக்கு தெரியல நீங்க தான் கஷ்டப்பட்டீங்கன்னு குடுத்துருவான். கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். அதன் மூலமாக சில விரயங்கள் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு. 60 வயது தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்றத நிப்பாட்டுங்க. நீங்க பண்ணா யாரும் கேட்க மாட்டோம். நம்ம பண்ணி நம்ம தேவையில்லாம டென்ஷன் ஆயி, அப்புறம் நம்ம சண்டை போட்டு நம்ம சொல்றதெல்லாம் அவங்களுக்கு வேற மாரி தெரியும். அதனால கொஞ்சம் அட்வைஸ் பண்றத நிப்பாட்டிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி கொஞ்சம் அப்பாவுக்கு பிள்ளைக்கு ஒரு மாரி இருக்க போதுன்னா, நீங்க தந்தையாக இருக்கிற பட்சத்துல கொஞ்சம் பிள்ளை என்ன பண்ணாலும் சரி போன்னு விட்டுருங்க. ஏன்னா அத போட்டு பிடிச்சு வச்சுக்கிட்டு அப்புறம் தேவையில்லாம நம்ம வந்து பட்ஜெட் பத்மநாபன் ஆகி, கௌரவ ஒப்படை எம்ஜிஆர் ஆகி தேவையா அதெல்லாம்? சிவாஜி மாரி கௌரவம் கௌரவம் கௌரவத்த வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? அதனால கொஞ்சம் வந்து நெறைய பாட்டு கேளுங்க, நெறைய டான்ஸ் ஆடுங்க. புதன் வேற வக்ரமா இருக்காரு. அது ஜாலியோ ஜில்கானா பண்ணுங்க. இதெல்லாம் போதும். நெறைய கோயில் குளத்திற்கு, ஆன்மீகத்திற்கு போயிட்டு வரதுக்கான அமைப்பை இந்த தடவ 60 வயது தாண்டிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். எதிரே பார்த்திருக்க மாட்டே திடீர்னு ஒரு யாத்ரா மாரி போவீங்க, ஒரு ட்ரிப் மாரி போவீங்க. உள்ள உங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கே போயிட்டு வருவீங்க. அது ஒரு மன நிம்மதியும், மன ஆறுதலையும் குடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ திருப்பங்கள் வரக்கூடிய மாதமாக அமைய காத்திருக்கிறது இந்த மார்ச் மாதம். ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிவன் வழிபாடு சிந்தனை வைக்கக்கூடிய வழிபாடா இருக்கும். உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போய் நல்லெண்ணெய் குடுத்து சில வழிபாடை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா ஒரு 50 ரூபாய்க்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயில்ல ஏத்துறதுக்கு குடுத்துட்டு வாங்க. அதுவே உங்களுடைய வேலையில் இருந்த தேவையில்லாத தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொடுக்கும். சிவன் வழிபாடு சிந்தனை வைக்கக்கூடிய வழிபாடாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நெறைய கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவ ஒட்டகச்சிவிங்கி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒட்டகச்சிவிங்கி எஸ் நெறைய ஒட்டகச்சிவிங்கி பார்ப்பீங்க. நெறைய கண்ணு விழக்கூடிய மாதமாவும் இந்த தடவ கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் உங்கள வந்து முடிஞ்சா எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா, உப்பெல்லாம் சுத்தி போட்டுக்கோங்க. ஒட்டகச்சிவிங்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய ஒட்டகச்சிவிங்கி பார்க்கறது, ஜிராஃபி பார்க்கறது, ஜிராஃபின் பேர பார்க்கறது, இல்ல ஏதோ ஒரு இடத்துல போகும்போது, பார்க்ல போகும்போது அந்த மாரி உருவம் தெரியறதுன்ற மாரி ஒட்டகச்சிவிங்கியோட இந்த தடவ கனெக்ட் ஆக போகுது. உங்கள ஏனையே அடுத்தவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது. உயரத்துல இருக்கீங்க. அந்த தகுந்தம் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டக்கூடிய அறிவுரையாக இந்த ஒட்டகச்சிவிங்கி பார்க்கறது இருக்கட்டும். எப்பயுமே மேன்மக்கள், மேன்மக்கள் தான் இல்ல. நீங்க போய் இறங்கி சண்டை போட்டு அதெல்லாம் வேணாம். கொஞ்சம் அடுத்தவர்கள் உங்களை உசுப்பேத்துற மாதிரி இருந்தா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி பார்க்கறது என்பது இந்த மாதம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது.